புதுசு புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அதே போல அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி, நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல. அமைப்பு ரீதியாக தேர்தலை எப்படி சந்திக்க போறார்கள் என்பதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே ஒரு பெரிய மூவி ஸ்டார் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர்களுக்கு அப்புறமேல் தேர்தல்னு வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னுடைய கணிப்பு வாக்கு வரும், குறிப்பாக நகர்ப்புறத்துல வாக்கு வரும். ஆனா அது சீட்டா மாறாது. கிராமப்புறத்துல வாக்கு நகர்ப்புறத்துல வரதோட கொஞ்சம் கம்மியாகும். ஜோசப் விஜயை பாராட்டுற, தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் பாராட்டுறேன். எப்படி மக்கள் நீதி மையத்தை கடந்த தேர்தலில் உருவாக்குனாங்களோ அதே வேலைனா திமுக என்ன எழுதி கொடுக்குதோ, தூய சக்தி தீய சக்திலாம் பேசுறாருல்ல, அல்ல திமுக எழுதி கொடுத்து பேசுறது தான். ஜீசஸுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க 63 நாயன்மார்ல ஒரு ஜீசஸை கொண்டு வந்து வச்சா அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோம். ரெண்டே அணிதான், அண்ணா திமுக திமுக தான். மூணாவது அணி நாலாவது அணி நான் தமிழக மக்கள் முன்னேற்றங்கள் நினைக்கல. திமுக அதிமுக அவ்வளவுதான். இந்த ரெண்டு அணி தான் தமிழ்நாட்டுடைய நிலை. நான் அதை பத்தி பேசவே இல்லையே. அவன் இப்பதானே வந்திருக்காங்க, நீங்க ஏங்க பின்னாலே போறீங்க? ஏங்க நேற்று வந்து கூட்டத்தை பார்த்து போறீங்க. இப்போ ஒரு நான் நம்ம மார்க்கெட்ல ஒரு நடிகனோ வந்தாலும் கூட்ட முடியும், அது ஒரு கட்சின்னு சொல்லுவீங்களா? கூட்டத்தை வைத்து முடிவு எடுக்காங்க, கூட்டத்தை வச்சு முடிவு எடுக்காங்க. விஜய் மட்டும் தான் சொல்றாப்ல ஆட்சியில் பங்கு என்பது யாரும் இல்லாம அவர் சொன்னார்னா எல்லாரும் போயிடுவாங்களா? பின்னால அவர் ஆட்சியில் நான் பங்கு கொடுக்கேன், அதனால எல்லா கட்சியும் அண்ணா திமுக திமுக எல்லாம் கழிச்சுட்டு அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்களா? நீங்க என்னங்க பேசுறீங்க? நேற்று வந்திருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரட்டு தேர்தலில் சந்திக்கிட்டு அப்போ மக்கள் முடிவு எடுப்பாங்க. அந்த மக்கள் முடிவு வச்சு தான் நீங்க சொல்ல முடியும். ராஜ கணபதி வள்ளிக்கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம், குரத்திப்பாட்டு பள்ளுப்பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே, இங்க பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது. நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. எங்கள் அண்ணன் பொள்ளாச்சியாரம் பார்ப்பார், என்ன நீ மட்டும்தான் ஆடுவியா, எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னு. உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம். நாங்கள் நீங்கள் வேற எதையும் நினைச்சிடக்கூடாது. நான் இதே மாதிரி இந்த கும்மி ஆட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. போன தேர்தலில் அண்ணாமலையோடைய ஆட்டத்தை பார்த்தேன் நான். ரிசல்ட்டும் சரியில்லை, அவர் ஆட்டமோ பார்க்குற மாதிரியும் கிடையாது. போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 20 இயக்கங்களோட சரி அங்கங்கே தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்களை அங்கே வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இது முன்னாடியே நான் சொன்னேன், இந்த தேர்தல் இத்தனை 20 கட்சிகளை வச்சிருக்கிறாங்க, அங்கங்கே லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க 18 விழுக்காடு 20 விழுக்காடு வாங்குவாங்க. வாங்கிட்டு மற்றவெல்லாம் செல்லா காசு, இந்த அனைத்து வாக்குகளும் பாஜகவுக்கு வந்த வாக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்ல போறாங்க. அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். நான் அதுதான் நடக்குது. இப்போ தனியா நின்று நிக்க சொல்லுங்க, பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குறோம் பாப்போமோ. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, அதிமுக அடிமை கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி, 2 பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான். யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான். யாருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.